அன்னைக்கு எம்ஜிஆர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரோ அதே பிரச்சனையில இன்னைக்கு விஜயும் சந்திக்கிறாரு. திமுகவோட ஆதரவு இல்லாமல் முதல் முறையா வெளியே வந்து எம்ஜிஆர் இந்த படத்தை எடுக்கிறாரு, நடிக்கிறாரு. இதை வந்து எடுக்க விட மாட்டாங்க, இதை வந்து வெளியிட விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து அன்னைக்கு உலக சுற்று வாலிபனுக்கு இருக்கிற அதே பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? கடந்த படம் வரைக்கும் வந்து விஜயோட படங்களை வெளியிட்டது வச்சது அப்படின்றது இன்னைக்கு இவர் தனியாக வர்றாரு, போராடுறாரு, ஏதோ ஒன்று செய்கிறார் அப்படின்ற உலக சுற்று வாலிபனுக்கு அன்னைக்கு இருந்த அதே பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. அப்போ அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல இந்த படம் வெளியாகுது. இந்த வெற்றி அவரை வந்து அடுத்த இமேஜுக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. எம்ஜிஆர் பராசக்தி வெற்றி அப்படியே திமுகவுடைய கொள்கைகளை அப்படியே தூக்கிட்டு போச்சு. அப்போ இது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு இடத்துல நீங்கள் நிப்பாட்டுறது நமக்கு வந்து, அதாவது 72 கட்சி ஆரம்பித்து 73 உலக சுற்று வாலிபன் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆரோட இமேஜ் மிக பெருசாக உயர்ந்துச்சு. ஏன்னா இவ்வளவு அடக்குமுறை, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சூழ்நிலையிலையும் இந்த ஜென்ரேஷன் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய். விஜய் வரலைன்னா இந்த ஜென்ரேஷன் அரசியலுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. ஜனநாயகனுடைய வெற்றி வந்து அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் உறுதியையும், அதாவது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடின ஒரு சாம்பிள் தான் இந்த படம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் பராசக்தி ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு நாள் முன்ன பின்ன ஆகுது. எப்படியான ஒரு கிளாஷாக இது இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, அதான் ஜனநாயகன் பராசக்தி இன்னைக்கு இந்த ரிலீஸை வந்து இன்னைக்கு நம்ம இதை பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைன் பண்ணி பின்னாடி போக வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்குது. என்னென்னா, நம்ம இன்றைக்கி அதிகமான இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா, என்ன சினிமாவை வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ அரசியலோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க? ஒரு படம் வந்து அவ்வளோ பெரிய இதாகிருமா? ஒரு படம் எடுத்துட்டா அவர் வந்து நடிக்க வந்துடலாமா? ஒரு படத்தில் நடிச்சுட்டா அவர் முதல்வர் ஆயிடலாமா? இப்படிங்கிற கேள்வி வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இடையில் உண்டான கேள்விகள் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்த 50 வருடத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தோன்னா இந்த கேள்விக்கான விடை வந்து நமக்கு தெரியும். பொதுவாக கலை அப்படின்றதே வந்து மக்களுடைய பிரச்சனைகளையும் அரசியல்களையும் பேசக்கூடியது தான் கலை. கலை உருவாகிறதே எப்படின்னா, மக்கள் தான் அந்த கலையை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய நீதி கட்சி காலங்களில் இருந்து கலை சினிமா வடிவமாக மாறினதுலேருந்து, அதாவது நாடகத்திலிருந்து அது கலை சினிமா வடிவமாக இன்றைக்கி இருக்க சினிமாவை நம்ம கலைன்னு வச்சுக்கோங்க. கலைன்றது பல்வேறு வடிவங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, இலக்கியம் இருக்குது, இதுன்னு போனால் கூட சினிமான்ற ஒரு வடிவத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஒரு கட்டம் வரைக்கும் வந்து சுதந்திர போராட்டத்தை மையமாக வைத்து நீதி கட்சி ஆட்சியில் காங்கிரஸ் வந்து வந்த பீரியடுகளில் படங்களில் வந்து சுதந்திர போராட்டம், சுதந்திர விஷயங்கள், இது ஞானபூமின்னு ஒரு படம்லாம் வந்து சொல்லுவாங்க, டி.கே. பாகவதர் நடித்த படம். அதில் கூட வந்து காந்திக்குள்ளா போட்டு வந்த ஒரு சீன் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை அந்த காலங்களில் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் முதல் உலகப் போர் தொடங்குறதுனால படங்களை பூரா தணிக்கை செஞ்சு அந்த படத்தை தடை பண்ணாங்க. தடை பண்ணாலும் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் இங்கே கேட்டி தேட்டரில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே வந்து தடை உத்தரவு வந்துருச்சான். அப்போ படம் பாதியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களை வந்து எந்திரிச்சு வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போங்கன்னு போக மாட்டேன் அப்படின்னு தேட்டருக்குள்ளே பெரிய கலவரமாகி போலீஸ் கடிதிரியாகி அது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டமாக, ஒரு கலைன்ற ஒரு சினிமா எப்படி வந்து ஒரு போராட்ட வடிவமாக மாறினதுன்றதுக்கான தொடக்கத்தை அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸால் அந்த காலகட்டங்களை ரொம்ப நீளமாக கொண்டு போக முடியல. எப்போ திராவிட இயக்கம் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகுதோ அதிலிருந்தே வந்து முழுமையாக மாறிடுச்சு. கலை வந்து ஒரு அரசியல் வடிவமாக முழுமையாக மாறிடுச்சு. அதுதான் 52 பராசக்தியோட வெளியீடுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்பு இருந்தே அண்ணா வந்து வேலைக்காரி போன்ற பல்வேறு படங்களில் வந்து எழுதப்பட்டிருந்தாலும் நேரடியான அரசியலை பேசுனது வந்து பராசக்தி வந்து பேசிச்சு. ரொம்ப கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக, அதாவது அந்த படத்தோட கதை என்னென்னா, பர்மாவில் இருக்கிற ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி எல்லாமே போய் பர்மாவில் போய் வேலை பார்க்குறாங்க. இங்கே அப்பாவும் மகளும் இருக்கிறாங்க. மகளுக்கு கல்யாணம் வைக்கிற இடத்துல பல்வேறு குடும்ப சிக்கல் காரணமாக இந்த குடும்பம் ஒடிஞ்சு போயிடுது. இப்போ இவங்க அந்த காலத்தில் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? அப்போது ஒரு தம்பி வந்து தேடி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்க்க வர்றாரு. அவரால் சந்திக்க முடியல. அவர் சந்திக்கிற வறுமைகள், அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழுகையான ஒரு படம் முழுக்க. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோகத்தின் உச்சம். ஆனால் அந்த படத்துக்குள்ளே பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து அவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், இவ்வளோக்கும் அந்த படத்தில் இயக்குனர் இல்லை, கலைஞர் வந்து இயக்குனர் கிடையாது, வெறும் வசனகர்த்தா தான்.
ஆனால் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் வந்து அன்னைக்கு புத்தகமாக அடித்து வெளியிடுற அளவுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ஒரு திரைப்படம். அது பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய வெளியீட்டுக்கு பிறகு தான் வந்து தமிழ் சினிமாவில் அரசியலை நேரடியாக பேசலாம். அதாவது நம்ம அன்னைக்கு பேசின அதாவது இந்து அமைப்புகளையும் சாமிகள் குறித்தும் அது குறித்து எழுப்பின கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்வி எழுப்புறதுக்கு ஹிந்தி சினிமாவுக்கு 40 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அமீர் கான் நடித்த படத்தில் வந்து அவர் சாமிகள் குறித்த கேள்வியெல்லாம் இது நடக்கிறதுக்கு மற்ற மொழிகளுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஆனால் 50 வருஷத்து 52லே வந்து அந்த விஷயத்தை பேசி, அதாவது அரசியல் சினிமாவின் தொடக்கம்னே நம்ம பராசக்தியை சொல்லலாம். பராசக்தி வெளியாகிற காலத்தில் அதாவது கலைஞரே சொல்லியிருப்பார், பராசக்தி என்றால் பரபரப்பு. அந்த படம் வசனம் பரபரப்பு, வெளியீடு பரபரப்பு, அது சென்சாரில் பரபரப்பு, வெளியான பிறகு பரபரப்பு, எல்லாமே பராசக்தி என்றாலே பரபரப்புன்னு கலைஞருடைய பேட்டி இருக்கு. அதாவது ரொம்ப தூய்மையாக தன்னுடைய கருத்தை எவ்வளவு நுணுக்கமாக ஒரு திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வர முடியுன்றதை வந்து சாதிச்சு காட்டினது வந்து பராசக்தி. பராசக்தியினுடைய வெற்றிக்கு பிறகு தான் வந்து தமிழ் சினிமாவினுடைய அரசியல் பேசுறது எப்படி பேசணும் அப்படின்றதே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னுதாரணம்னு சொல்லி நம்ம பராசக்தியை சொல்லலாம். பராசக்தி முடிஞ்சிங்கன்னா அப்படியே வந்து 72க்கு வாங்க. 73 வந்து உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸு. உலகம் சுற்று வாலிபன் என்னன்னா அதே போல் என்னன்னா அதுக்கு என்ன கதை அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞானி இருப்பார். அந்த விஞ்ஞானி மின்னல்லிருந்து கரண்ட் எடுப்பார். கரண்ட் எடுத்து அந்த கரண்ட்டை மக்களுக்கு கொடுக்குற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார். இதை ஒருத்தர் வந்து இன்னொரு விஞ்ஞானி இவர்கிட்ட வந்து இதை வந்து நீ எதுக்குப்பா இப்படி மக்களுக்கெல்லாம் கொடுக்க போகிற, இதை வந்து நம்ம விற்போம், அதனால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி எம்ஜிஆர், அவர் பேர் முருகன். அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து விஞ்ஞானியாக இருப்பேன்னு நினச்சேன், இப்படி வியாபாரியாக இருக்கியேன்னு கேட்பார். அப்போது இதில் நான் கொடுக்க மாட்டேன்னொடனே ஒரு முருகன் வந்து என்ன ஆனாருன்னு தெரிவார். அவருடைய தம்பி ஒருத்தர் வருவார், வந்து அந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு கொடுப்பாருன்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை அது. இது 73 வெளியாகுது. 73 எப்படி ஒரு காலகட்டங்களில் நீங்கள் வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 72 எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து அது வரைக்கும் திமுக சார்ந்து திமுக தொடர்புடைய விஷயங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் முதல் முறையாக எதுவுமே இல்லாமல் அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே தயாரித்து அவரே திரைக்கதை எழுதி உருவாகிற படம் தான் வந்து உலகம் சுற்று வாலிபன். இந்த படத்தை வெளியிட மாட்டோன்னு பல்வேறு விதமான சர்ச்சைகள் வருது. அதை வந்து படத்தோடைய ஃபிலிமை வந்து எரிச்சிடணும் அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு ஐடியாக்கள்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மதுரையில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன்னு சொல்லி திமுக ஒருத்தர் வந்து சொல்ல, முதல் முறையாக மதுரையில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த படம் எம்ஜிஆருடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சது. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து பாருங்கள். அதாவது அதற்கு முன்பே 44 திராவிட கழகம் ஆரம்பித்து திமுக உருவாகி இவ்வளோ பெரிய வளர்ச்சியை திமுக அடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் 7 படி ஏறிடுச்சு திமுக. மிச்சம் இருக்கிற 3 படி இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து நீங்கள் விறுவிறுன்னு 7 படி ஏறிடலாம். அந்த 3 படி ஏறுறதுக்கு கொஞ்சம் தாங்க, இது வரைக்கும் ஏறி வந்ததில் தாங்கும். அந்த 3 படி ஏற்றி விடுறது சினிமாவாக இருந்தது. பராசக்தி அவ்வளவு பெரிய, அவர்கள் வந்து இதுவரைக்கும் போய் சேராத பல மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு சினிமா. அதுதான் கலையினுடைய வீரியம். தன்னுடைய இவங்க வந்தாங்கன்னா இவ்வளவு ஆணித்தரமான அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த படம் உடைக்குது. பெண்கள் குறித்து விஷயங்கள் எல்லாத்தையுமே உடைக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியாக அந்த கல்யாணி வந்து கோர்ட்டில் நிற்கும். கோர்ட்டில் நின்ன உடனே நீதிபதி கேட்பார், ஏம்மா சாக போனேன், சாகிறது சட்ட குத்தம் இல்லையான்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்பாங்க. கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லும், வாழும்போது ஒன்றுமே செய்யாத அரசாங்கம் சாகும்போது மட்டும் கேள்வி கேட்க வரீங்களான்னு கேட்கும். நானே என் பிள்ளை இருந்தோம், எனக்கு சாப்பிட வழி இல்லை, அதுக்கு வழி இல்லை, எதுக்குமே வழி இல்லை. அப்போல்லாம் அந்த அரசாங்கம் உனக்கு ஏன் வழி இல்லைன்னு எந்த கேள்வியும் கேட்கல. சாக போனால் மட்டும் ஏன் சாகுறேன்னு வந்து ஏன் கேட்குற? எவ்வளோ ஒரு அந்த ரொம்ப புரட்சிகரமான வசனம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற விஷயங்களோட நம்ம ஒப்பிட வேண்டாது. அது தொடக்கத்தில் எது ஒன்றுமே புனிதமானதாக ரொம்ப வந்து தூயதானதாக இருக்கும். அப்படி தூயதானதாக இருக்கும்போது இவங்க நமக்கு இவ்வளோ ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தில் இருக்காங்கன்றதை இப்போ நான் எப்படி உணர்ந்துக்கிறதுன்றதுக்கு சினிமா மிகப்பெரிய ஆயுதம்.
அன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து வளர்றதுக்கு அந்த சினிமா ஒரு மிகப்பெரிய ஆயுதமா பராசக்தி இருந்தது. அப்படியே கட் பண்ணுங்க, இங்க வாங்க. உழவு சுற்று வாலிபன் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கும் இவ்வளவு பெரிய அரசு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு, கட்சி ஆரம்பிச்சு படத்தையே வெளியிட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பரபரப்பாக இருந்திருக்கும். எப்படி எம்ஜிஆர், அதாவது இப்போ வந்து ரமேஷ் கண்ணா அவர் பேட்டி கொடுத்துருந்தார், எங்க இது அது இதுன்னு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியோட கீழே கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா எம்ஜிஆரை பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு கீழே கமெண்ட்ல வருஷம் என்னாச்சு, இன்னும் எம்ஜிஆரை வந்து நீ எப்படி பேரை சொல்லி கூப்பிடலான்னு ரமேஷ் கண்ணாவை திட்டி அவ்வளோ கமெண்ட் இருக்கு கீழே. இப்போவே இவ்வளோ வெறியான ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அப்போ எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வெளியாகிற படம், அந்த படம் எந்த விதமான பெரிய அரசியலையும் பேசவே இல்லை. பெரிய அரசியல் வசனங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து உங்களை என்ன விஞ்ஞானின்னு நினச்சேன், நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்களே அப்படின்னு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதை அரசியலோட கனெக்ட் பண்ணி அந்த ரசிகர்கள் பார்த்துக்கிறதுக்கு உண்டான, அவங்க ஆல்ரெடி வெளியில் உள்ள புறச்சூழல் இருக்கு இல்லையா, அதை உள்வாங்கிக்கிட்டு இந்த படத்தை அதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய இமேஜ் வந்து சொல்லுது. இப்போ வந்து நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு. இவ்வளோ பெரிய தொடர்பை வந்து சினிமா அரசியலுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது கருத்தியல் ரீதியான மிகப்பெரிய தாக்கமுடையவர்கள் இவங்க. கருத்தியலாக இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு பராசக்தி திமுகவுக்கு உதவுச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் இவர் நமக்காக நிற்பார், இவர் ரொம்ப ஒழுக்கமானவர், இவர் வந்து அன்பானவர், இவர் வந்து இவர்கிட்ட அதிகாரம் கொடுத்தோம்னா இவர் என்னன்னாலும் செய்வார் அப்படிங்கிற அதிகாரத்தை நோக்கிய பயணத்துக்கு உழவு சுற்று வாலிபன் எம்ஜிஆருக்கு உதவுச்சு. இந்த ரெண்டுமே இமேஜ் தான். ஒரு திரைப்படம் தான், அந்த திரைப்படம் வேற கதையை பேசியிருக்கலாம், அதுக்குள்ளே என்னன்னாலும் இருந்திருக்கலாம், அதுக்குள்ளே அரசியலே பேசாமல் இருக்கலாம். அவர் இதெல்லாம் 10 சண்டை உழவு சுற்று வாலிபன்ல 6 வில்லன், 7 வில்லன், 4 ஹீரோயின், பெரிய காமெடி, அது இது எல்லாமே. ஆனால் வந்து அது எப்படி ஒரு அரசியல் லாபத்தை வந்து ஒரு தலைவனாக கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த படம் எப்படி உருவாக்குது, அதான் கலை வடிவம். இப்போ இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு வியூகத்தோட தான் இந்த 2 படங்களும் வருதா? இல்லை, அந்த வியூகத்தோட நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எடுத்துறீங்கன்னா இதை வந்து வெறும் விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இதை வந்து இவர் படமா அவர் படமான்றதை பார்க்குறத தூக்கி அது நம்ம காட்டப்படக்கூடிய பிம்பமாக கூட இருக்கலாம். அந்த பிம்பத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிழலில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதன் வழி இந்த படங்களை பார்க்கணும். இப்போ அன்னைக்கு வந்து அதாவது ரெண்டுமே வேறு வேறு காலகட்டம். 52 பராசக்தி, 73 உழவு சுற்று வாலிபன். இந்த 2 காலகட்டத்தையும் நம்ம பார்க்கல. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே திரும்ப 2026 ஒன்றா வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது அந்த அன்னைக்கு இந்த 2 படங்களும் அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர் அரசியலுக்கு அது உதவுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு இந்த 2 படங்களும் எந்த மாதிரியான ஒரு அரசியல் இமேஜை தரப்போகுது? அப்போ இது வந்து விஜய் வெர்சஸ் திமுகன்ற அந்த அரசியலுக்கு இந்த 2 படங்களும் இங்கே களத்தில் இருக்க போகுது. இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக தன்னுடைய அங்கவஸ்திரம்னு கூட சொல்லலாம் பராசக்தின்றது, திமுகவுடைய ஐக்கான். அதை எடுத்து கொண்டு வந்து திமுக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதோட டேக்லைன் என்ன? பராசக்தியோட டேக்லைன் என்ன? தீ பரவட்டும். கீழே அது கீழே அஞ்சாமை திராவிடர் உடைமையிடான் இருக்குல்ல. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தன்னுடைய ஏன்னா அந்த தேவையும் இன்னைக்கு இருக்கு. பராசக்தி பேசக்கூடிய கருத்தியலை வந்து கருத்தியல் தேவை இன்றைக்கும் இருக்கு. அது தன்னுடைய ஸ்ட்ராங்காக இதை வந்து நீங்கள் எதிர்ப்பு, விஜய்க்கு எதிர்ப்பு, அதுக்கு எதிர்ப்புன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்படி ஒரு அரசியல் சூழலும் இன்னைக்கு பராசக்தி திரும்ப ரீக்ரியேட் பண்ணி தேவைப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஆனால் அந்த படம் அந்த கருத்தை பேச போகுதா, அதே கருத்தை பேச போகுதான்றது முக்கியம் இல்லை. அதனால தான் நான் திரும்ப உங்களுக்கு சொன்னேன், அந்த படத்துடைய கதையும் வேற. அதுவும் வந்து அது குடும்ப பிரச்சனை தான். அங்கேருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு, இங்கேருந்து ஒரு குடும்பம் போச்சு, அக்கா தங்கச்சியை பிரிஞ்சாங்க வச்சாங்க, இவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க, என்ன அரசியலை பேசிச்சு, அது வெளியில் என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போ நம்ம இதை பேசுகிறோம். இதற்கும் நம்ம படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட்டுக்குள்ளேயும் நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் இந்த படம் இப்படி ஒரு சமூக தாக்கத்தை வந்து நம்ம மேலே வந்து ஏற்படுத்துது இல்லையா, இதுதான் கலை வடிவம், இதுதான் கலை வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள். இப்போ நீங்கள் கேட்குறத நம்ம இந்த பராசக்தியையும் ஜனநாயகனையும்
இந்த மாதிரியான இது அரசியல் காலகட்டம், ரொம்ப குரூசியலான ஒரு பொலிட்டிக்கல் காலகட்டம்னு கூட சொல்லலாம். நமக்கு எல்லாத்தையும் நம்ம எது சரி, நமக்கு இதுக்கு வேற வாய்ப்பே இல்லை, இதை தேர்ந்தெடுத்துக்கலாமா, இல்லை புதுசாக அது வருது அதை தேர்ந்தெடுத்துக்கலாமான்ற ஒரு அரசியல் குழப்பத்தில் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 2 வடிவங்கள் வந்து வருது. அது என்னவானாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது 2ல் ஏதோ ஒன்று ஜெயிக்க போகுது, எது தோக்க போகுதுன்றதை தாண்டி அதோடைய தேவைகள் வந்து இன்னைக்கு நிறையா இருக்குது. அப்படி நீங்கள் பராசக்தி இன்னைக்கு வந்து ஏன் தேவைப்படுதுன்னா, அந்த அன்றைக்கு பேசிய கருத்துக்களும் அப்படியே அது எதுக்கு எதிராக பேசிச்சோ அதே வடிவங்கள் இன்னைக்கும் இருக்கு. இப்போ அதை திரும்ப பேச போகுதா பேச போகலையா படான்றது தேவையில்லை. ஆனால் அந்த சூழலை திரும்ப உருவாக்க போகுதா, அதே பிரச்சனை ஜனநாயகனுக்கு இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரோ அதே பிரச்சனையில் இன்னைக்கு விஜயும் சந்திக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த 2 படத்தையுமே ஏன் வந்து ஒற்றுமையாக பார்க்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கும் பராசக்தி வெளியானப்போ சென்சாரில் பிரச்சனை இருந்துச்சு. கதை என்னோட வேற ஒருத்தரோடது அது இதுன்னு சொல்லி அதுவும் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாகவே தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சினிமாவை வச்சு அரசியல் கருத்துக்களை வந்து சினிமா மூலியமா திணிக்கிறாங்க அப்படின்னு பராசக்திக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த 4மே இன்னைக்கு இருக்கா இல்லையா பராசக்திக்கு? சரிங்க, இதுக்கு வாங்க, ஜனநாயகனுக்கு வாங்க. அன்னைக்கு உலகம் சுற்று வாலிபனுக்கு என்ன பிரச்சனை? அந்த படம் வந்து ஹாங்காங்கில் போய் எடுத்தாங்க, தாய்லாந்தில் போய் எடுத்தாங்க, மலேசியாவில் போய் எடுத்தாங்க. அதாவது வந்து சாதாரண ஏழைகளோட பணத்தை வச்சு உல்லாச வாழ்க்கை வெளிநாட்டில் வாழ்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த படம் வெளிநாடுகளில் போய் எடுக்கப்பட்டு பல இது எடுக்கப்பட்டதுனால அந்த விமர்சனம் வந்துச்சு. அது இன்றைக்கும் வந்து நீங்கள் மலேசியாவில் போய் நடத்துகிறீங்க, இதுவா அன்னைக்கு ஷூட்டிங் போகிறீங்களா, மக்கள் பிரச்சனையோட உங்களுக்கு இது முக்கியமா அது முக்கியமான்ற பிரச்சனை இன்றைக்கி வருது. நீ எப்படி அதாவது வந்து அது வரைக்கும் திமுக ஆதரவோடு தான் வந்து எம்ஜிஆர் வந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். திமுகவோட ஆதரவு இல்லாமல் முதல் முறையாக வெளியே வந்து எம்ஜிஆர் இந்த படத்தை நடிக்கிறாரு, இதை வந்து எடுக்க விட மாட்டாங்க, இதை வந்து வெளியிட விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து அன்னைக்கு உலக சுற்று வாலிபனுக்கு இருக்கிற அதே பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? கடந்த படம் வரைக்கும் வந்து விஜயோட படங்களை வெளியிட்டது வச்சது அப்படின்றது இன்னைக்கு இவர் தனியாக வர்றாரு, போராடுறாரு, ஏதோ ஒன்று செய்கிறார் அப்படின்ற உலக சுற்று வாலிபனுக்கு அன்னைக்கு இருந்த அதே பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. அப்போ அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல இந்த படம் வெளியாகுது. இந்த வெற்றி அவரை வந்து அடுத்த இமேஜுக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு எம்ஜிஆரை. பராசக்தி வெற்றி அப்படியே திமுகவுடைய கொள்கைகளை அப்படியே தூக்கிட்டு போச்சு. அப்போ இது 2ஐயும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு இடத்துல நீங்கள் நிப்பாட்டுறது நமக்கு வந்து அரசியலாக இது ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். திரைப்படம் வெற்றி தோல்வி அது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கருத்து வந்து அது மாற்றி வரும்னு வைங்களேன். ஒரு கொண்டாட்டத்தை விரும்பக்கூடிய சிலர் வந்து இந்த ஜென்னிசெட் வந்து ஒரு 10 நாளில் விஜயோட ஆடல் பாடல்களை அன்னைக்கு வந்து வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும்னு எம்ஜிஆர் பாட்டை பாட்ட உடனே ஆட ஆரம்பித்தவங்க தான் கடைசி வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பராசக்தியில் ஓப்பன் பண்ண உடனே வந்து வாழ்க வாழ்கவே திராவிட நாடுன்னு ஆரம்பித்த அந்த ஒரு பாட்டு அது வரைக்கும் எதிர்பார்ப்பே இல்லாத இருந்த பராசக்தி அன்னைக்கு பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது. அந்த வசன புத்தகங்களை முதற்கொண்டு அச்சிட்டு வெளியிடுற அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பக்கம் கருத்தியலும் ஒரு பக்கம் உணர்ச்சியும் 2மே வந்து ஒரு காலகட்டத்தில் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்துட்டோம். இது 2ஐயும் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல நிப்பாட்டி கருத்தாக உணர்ச்சியான்ற சூழ்நிலையில் வந்து நிற்கிது. இது நமக்கு அரசியலுக்கு முன்பு ஒரு முன்னோட்டமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறோம், சினிமாவும் அரசியலும் பிரிக்கவே முடியாதுன்னு மீண்டும் உறுதியாக சொல்லலாம். அது இப்போ இதில் ஜனநாயகனே எடுத்துப்போமே, ஜனநாயகனுடைய வெற்றி விஜய்க்கு அரசியலில் என்ன மாதிரி உதவியாக இருக்கும்? ரொம்ப அதாவது ஜனநாயகனோட அதான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அதாவது 72 கட்சி ஆரம்பித்து 73 உலக சுற்று வாலிபன் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆரோட இமேஜ் மிக பெருசாக உயர்ந்துச்சு. ஏன்னா இவ்வளவு அடக்குமுறை, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சூழ்நிலையிலையும் ஏன்னா நீங்கள் ஒரு சினிமாவை நீங்கள் ஏன் வந்து இவ்வளவு தலைவனாக விஜய் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை, விஜய் இது வரைக்கும் பிரச்சனைக்கு வந்ததில்லை, எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னே ஏன் இவ்வளோ பேர் விஜய் பின்னாடி போகிறாங்க? அதாவது ஒரு கலை வந்து அதுதான் கலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சினிமாங்கிறது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ளே
என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே யாராவது ஒருத்தர் தீர்ப்பாங்க, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு நம்ம வந்து சாதாரண மனிதனாக நம்புகிறோம். நான் டெய்லி வேலைக்கு போகிறேன், நான் வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். என்னால் இந்த உலகத்தை எதையுமே மாற்ற முடியாது. ஏன்னா என் பிரச்சனையே எனக்கு ஜாஸ்தி. நான் என் பிள்ளையை வளர்க்குறது, படிக்கிறது, போகிறது, வர்றது, திடீர்னு வண்டி பிரேக் ஒயர் வந்துருச்சுன்னா 50 ரூபாய்க்கு போடுறது, நாளை கழிச்சு ஒரு மருத்துவ செலவு வந்து இவ்வளோ பிரச்சனைகளோடு நான் வாழும்போது இந்த சமூகத்தோட பிரச்சனையவோ இந்த உலகத்தோட பிரச்சனையவோ தீர்க்கிறதுக்கு சம்மந்தமாக நான் யோசிக்கணும்னு வரும்போது நான் எவ்வளோ யோசித்தாலும் என் பிரச்சனை எனக்கு முதல்ல பெருசாக தெரியுது. அப்போ இந்த சமூகத்தோட பிரச்சனையை நான் எதன் மூலியமாக தீர்ப்பேன்? என்னுடைய கற்பனை. அதுதான் சினிமா. அது சினிமாவில் ஒருத்தர் தீர்க்கும்போது அப்போ எனக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. நான் தீர்க்கணும்னு நினச்ச ஒரு பிரச்சனையை அவர் தீர்க்கிறாருப்பா, அப்போ அது நானாயிடுறேன். அப்போ என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே, என்னுடைய கற்பனைகள் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் வந்து திரையில் நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க. அவர் நிஜத்துக்கு வர்றாரு. நிஜத்துக்கு வரும்போது அவர் நான் இது வரைக்கும் இமேஜின் பண்ணியிருக்க எல்லா விஷயத்தையும் அவர் செஞ்சு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். என்ன நான் வந்து இவர் வந்து டக்குன்னு உடனே மாற்றிடுவார், இதெல்லாம் வந்து எனக்கு இயல்பில் என்னால் நடக்கவே செய்யவே முடியாதது. இல்லை, இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் 72 73ல் அப்போது இருந்த பொருளாதார வளர்ச்சி, அப்போது இருந்த படிப்பறிவு, அது ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த ஜென்ரேஷனில் எந்த யுகத்தில் இருக்கோன்றது ஒன்று இருக்குது. ஒரு நடிகர் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டராக இருக்கார், அவர் கட்சி தொடங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு படம், ஒரு சுச்சுவேஷனாக பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த மக்களும் இன்னைக்கு இருந்த மக்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது ஜனநாயகம் உண்மையிலே பெரிய வெற்றி பெற்றாலும் அது எந்த வகையில் விஜய்க்கு உதவிட போகுது, இல்லை எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மக்கள் விரும்பக்கூடிய தலைவராகவோ இல்லை திமுகவுக்கு சவால் விடுக்கக்கூடிய ஒருத்தராக வந்துடுவார்னு எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை, அதாவது என்னென்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை மக்கள்கிட்ட. நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், அதாவது வந்து அன்னையை விட இன்றைக்கி படித்தவர்கள் நிறையா இருக்காங்க, அன்றைய விட இன்றைக்கி வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவர்கள் நிறையா இருக்காங்க, எல்லாருமே எண்ணிக்கையில் கூடிக்கிட்டே இருக்கமே தவிர நாம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து அதனுடைய அடி வரைக்கும் போகிறோமான்னு பார்த்தா இல்லை. எல்லாமே நுனிப்புல் மேயிறோம், நுனிப்புல் மேலே பனிப்புல் மேயிறோம். நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை வந்து கேதராகி எந்த விஷயத்தையுமே முழுமை அடையலை நமக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாயிருச்சு. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள், முன்னாடிலாம் ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவம் 1 வருடம் 6 மாதம் வரைக்கும் தாக்கம் இருக்கும். இன்றைக்கி முந்தா நாள் என்ன நடந்ததுன்றது கூட நமக்கு இன்றைக்கி தாக்கம் இல்லை. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஃபோன் எடுத்தோன்னா ஒரு ஸ்வைப்புக்கு ஒரு கண்டென்ட்டு ஒரு ஜானரில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சாப்பாடு பார்க்குறோம், அடுத்து ஒரு ஃபைட்டு பார்க்குறோம், அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்க்குறோம், அடுத்து வந்து இப்படியே வந்து இதில் எது நமக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. நம்ம நுனிப்புள்ளாக மேய்ஞ்சிக்கிட்டே போகிறோம். அதனால தான் போய் நிறைய இடங்களில் வாந்தி எடுக்கிறோம். ஏதாவது ஒன்றை கீழே தோண்டி கிழங்கு வரைக்கும் பார்க்குறது வந்து இன்றைக்கி நமக்கு இல்லை. அப்படி ஒரு சூழலும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நாளைக்கு டாபிக் மாறிடுது. அது ட்ரெண்டிங் இல்லாத விஷயத்தை ஏன் பார்க்குறேன்ட்டு போயிடுறோம். அப்போ அன்னையை விட இன்னைக்கு தான் அந்த தேவை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இந்த ஜென்ரேஷன் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய். விஜய் வரலைன்னா இந்த ஜென்ரேஷன் அரசியலுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது நீங்கள் என்ன வேற எந்த திராவிட இயக்கம் இவ்வளோ பண்ணியிருக்கு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்குன்றத வந்து இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்குள்ளே போகலை. ஏன் இவ்வளோ கூட்டம் வந்து விஜய் பின்னாடி கூடுது? நீ இவ்வளோ அடிப்படை விஷயங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இவ்வளோ கல்வி நமக்கு வந்து கிடச்சிருக்கு, இவ்வளோ கிடச்சுமே நம்ம வந்து அந்த பழைய 72 73 சூழல் திரும்பவும் நமக்கு இருக்கான்ற கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு வருது இல்லை? திரும்ப வருது இல்லை? அப்போ என்ன அடைஞ்சிருக்கோம்? நம்ம 73ல் இருந்த சூழலும் இன்னைக்கு இருக்கிற சூழலும் என்ன பெரிய வேறுபாடு இல்லைன்ற சூழல் நமக்கு கிடைக்குது இல்லை? இப்போ இந்த படத்தின் வெற்றி அப்படிங்கிறது என்னத்தை தரப்போகுது, என்னவா இருக்க போகுது? இல்லை, படத்தின் வெற்றி 2 பேருக்குமே வாழ்வா சாவான்ற ஒரு குருசியலான காலகட்டம்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய கருத்தியலை ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக முதல்ல நம்ம ஜனநாயகன் பேசிடுவோமே. ஜனநாயகன் வெற்றி அடையுது அப்படின்னா அது அரசியல் ரீதியாக விஜய்க்கு என்ன கிடைக்கும்? அதில் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை ஏற்படுத்தி தரும். அதாவது நீங்கள் அதான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், அது வரைக்கும் எம்ஜிஆர் அடையாத வெற்றி கிடையாது. ஆனாலும் உலக சுற்றும் வாலிபன் வெற்றி ஏன் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு? அது வரைக்கும் எம்ஜிஆர் படம் நடிப்பார், ரிலீஸ் ஆகும். ஆனால் ரொம்ப குரூஷியலான காலகட்டம் அது. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு,
பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை தாண்டி இவர் எப்படி வெளியே வர போறாருன்ற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் வந்து அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்போ அந்த டாஸ்கை தாண்டி காட்டுறது தான் வந்து ஒரு தலைவனுக்கு தலைவனா தகுதிப்படுத்திக்கக்கூடிய விஷயம். அப்போ தகுதிப்படுத்தி காட்டினாரு. அது அன்னைக்கு. அது அன்னைக்கு. இன்னைக்கு சேம் குரூசியல் பிரச்சனை வந்து விஜய்க்கு இல்லையா? இருக்கா? இல்லையா? இருக்கா? இப்ப இதையும் தாண்டி காட்டணும் விஜய். தன்னை ஒரு தலைவனா நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு பிரச்சனையை வந்து விஜய் தாண்டி காட்டுறது, அவருக்கு ரசிகர்களா அவரை வந்து தலைவரா தன்னை வந்து ரொம்ப உறுதியா எடுத்துக்கிறதுக்கு உண்டான இமேஜை வந்து இந்த படம் கொடுக்கும். ஜனநாயகனுடைய வெற்றி வந்து அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் உறுதியையும், அதாவது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடின ஒரு சாம்பிள் தான் இந்த படம். நம்ம அதுதான் இதை வெறும் சினிமாவா பார்க்கக்கூடாதுன்னு சொல்றேன். சினிமாவில் தான் அரசியல் இருக்கு, அரசியலில் தான் சினிமா இருக்கு தமிழ்நாட்டில். அது வந்து 50 வருஷமா வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நம்ம ரெண்டையுமே பிரித்து பார்க்கறது இல்லை. ஒரு செமிஃபைனல் மாதிரி சொல்றீங்க. ஒரு செமிஃபைனல், ஒரு பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி நடக்கிற ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அது வசூலோ இல்லை இதுவோ அது வந்து கணக்கு கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு நிழல் யுத்தம் வந்து அதில் இருக்கு. ஒரு எமோஷனல் ஃபைட்டு வந்து 2 பக்கமும் இருக்கு. இது வசூலை நீங்கள் இதை காட்டலாம் அதை காட்டலாம், நான் 1000 கோடி வசூல் பண்ணேன், நான் 2000 கோடி வசூல் பண்ணேன், நான் இத்தனை பண்ணேன் அத்தனை பண்ணேன்றதுனால எந்த அது வந்து விஷயம் கிடையாது. அப்படி வசூல் ரீதியாக பார்த்தோம்னா விஜய் வருவார், முன்னுக்கு வந்துடுவார். அந்த படம் வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும். அவர் ஆல்ரெடி அறியப்பட்ட ஒரு நடிகர். அது வசூலை வைத்து நீங்கள் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி மற்ற விஷயங்களை தீர்மானிக்க முடியாது. இந்த படம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து அந்த ஒரு ரசிகனுக்கு அந்த உறுதித்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ விஜயும் இந்த படத்தை ஏன் பண்ணுறாரு? முதல்ல ஆரம்பத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தோம் நம்ம, எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி கையில் ஒரு சாட்டையோட நின்னாரு. தன்னுடைய இமேஜை, ஒரு வெற்றி பெற்ற நடிகர்ன்ற இமேஜை இந்த படத்தின் வெற்றியின் மூலமாக வேறு என்னவாக காமிக்க நினைக்கிறார்? அந்த எம்ஜிஆருக்கான இணையான ஒரு தோற்றத்தை காமிக்க நினைக்கிறாரா? இல்லை, அதான் அது காலம் தீர்மானித்து கொண்டு வந்து கரெக்டாக விடுது. அதாவது இந்த உலகம் சுற்று வாலிபன் ஷூட்டிங் கிளம்பும்போது கலைஞர் வந்து டாட்டா காட்டி எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங்க்கு அனுப்பி வச்சாராம். இந்த படம் வெளியாகும்போது, இந்த படம் வெளியானால் நான் சேலை கட்டிக்கிறேன்னு அதே திமுகவில் இருக்கிறவங்க அதுதான் காலம் இல்லையா? அதாவது நீ முடிஞ்சா ரிலீஸ் பண்ணி, எந்த படத்தை எம்ஜிஆரை வந்து போயிட்டு வாங்கன்னு டாட்டா கட்டி கலைஞர் ஆரம்பித்து டாட்டா கட்டி அனுப்பி வச்சாரோ அந்த படமே அரசியலுக்கு எதிரான ஒன்றா வந்து நிற்குன்றதை அன்னைக்கு இருந்து யாராவது உணர்ந்துருப்பாங்களா? இல்லை. அப்போ காலம் அது போல் ஒன்றை வந்து எல்லாத்தையுமே எல்லாரும் திட்டமிட்டு செஞ்சிட முடியாது. ஆனால் ஒரு விஷயம் கடைசியாக அது வந்து வரலாறுன்றது திரும்ப திரும்ப நடக்கிறது தான். நம்ம அதோடு இதை பொருத்தி பார்த்துக்கும் போது நமக்கு நம்ம வெளியிருந்து ஒரு அரசியலாக இது என்னவா பார்க்குறது, ஒரு படத்தை படமாக பார்க்குறதா இல்லை இது அரசியலாக பார்க்குறதான்ற குழப்பம் நமக்கு இப்போ வருது இல்லை. ஏன்னா விஜய் கட்சியே ஆரம்பிக்கலைன்னா அந்த பிரச்சனையே இல்லையே. விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு, படத்தை பார்த்துட்டு போட்டு நம்ம வந்திருப்போம். விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் இப்படி ஒரு படம் வருது. இப்போ இந்த படத்தில் வெற்றி பெற்றாருன்னா நீங்கள் இப்போ படம் வந்து இப்போ நீங்கள் எப்படினாலும் இருந்துட்டு போட்டுங்க. படம் வந்து நீங்கள் இப்போ அந்த இதாக இருந்தது படத்தில் அது இல்லை இது இல்லை எது ஏதோ சொல்கிறீங்கன்னு வைங்க, எல்லாமே சொல்லுங்கள். அதை தாண்டி இந்த படம் வெற்றி பெறுதுன்னா ஏன் வெற்றி பெறுதுன்னு உங்களால் கணிக்க முடியுமா? அது பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்கும்? போய் உட்காந்து பார்க்கவே முடியலன்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் மிகப்பெரிய வசூல் பண்ணுது. இதை வெறும் சினிமாவா இந்த படத்தோட திரைக்கதை இப்படி இருந்துச்சு, இது இந்த இடத்துல பிடிச்சிச்சு, அந்த இடத்துல பிடிச்சிச்சு, அதனால தான் அந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதை தாண்டி ஒரு காரணம் இருக்குல்ல. நீ வந்து விஞ்ஞானி இல்லை, நீ வியாபாரின்ற ஒரு டைலாக் வந்து எங்கேயோ கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கும்ல. அந்த ஒரு பாயிண்ட் போதாதான் உலக சுற்று வாலிபனை மொத்தமாக பார்க்கறதுக்கு? அதாவது பராசக்தியோட ஒரு வசனம் போதாதா மொத்தத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? ஏய் பூசாரி, அம்பாள் என்னைக்கிடா பேசினால்னு ஒரு டைலாக் போதாதா ஒட்டுமொத்த பகுத்தறிவையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் போதும். அது வெறும் சினிமா மட்டும் அதற்கு உண்டான சினிமா சுற்றி இருக்கிற புறச்சூழலும் அந்த சினிமா வெற்றி அடைகிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. அப்படி ஒரு புறச்சூழல் இன்னைக்கு வந்து
ரெண்டுக்குமே இருக்குது, பராசக்திக்கும் இருக்குது, ஜனநாயகனுக்கும் இருக்குது. பராசக்திக்கு அன்னைக்கு இருக்கிற அதே சூழல் இன்னைக்கு அதே மாறாத ஒரு சூழலா இருக்கு. ஓகே, அதான் அந்த பராசக்தி பற்றியும் பேசுவோம். பராசக்தியினுடைய வெற்றி, திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, பல தலைவர்கள் இருக்காங்க, ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு, எந்த வகையிலும் அவங்களுக்கு சிக்கலே இல்லை. புதுசாக வரக்கூடிய விஜயை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் அவங்களுக்கு. அதிமுகவையோ பாஜகவையோ அவங்க பெரிய பொருட்டாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்படி இருக்கும்போது பராசக்தியினுடைய வெற்றி திமுகவுக்கு அரசியல் ரீதியாக எப்படியான ஒரு இடத்தை உருவாக்க போகுது, அது என்னவா இருக்க போகுது? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பராசக்தி விஜய்க்காக வெளியிடப்படுறதா நான் நினைக்கல. அதுக்கு ஒரு காரணங்களாக அவங்க வச்சாலுமே கூட அது வந்து அதுக்கு வேற ஏதாவது ஒரு படம் எடுத்திருந்திருக்கலாம். இப்போ பராசக்தின்றது திமுகவுடைய ஐக்கான். அது அதோடைய சேமிப்புகளில் மிக முக்கியமானது. இந்த டெபாசிட், அதிலிருந்து வர்ற டெபாசிட் எடுத்து தான் இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வட்டி எடுத்து தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். மிக முக்கியமான டெபாசிட் பராசக்தி. ஸோ அந்த பராசக்தியை எடுத்து இப்போ கொண்டு வந்து திமுக மையத்தில் வைக்குதுன்னா அதுக்கு வெறும் விஜய் மட்டும் காரணம் இல்லை. அதை தாண்டியான நிறைய விஷயங்கள் பராசக்திக்கு இருக்குது. என்னென்னா, அன்னைக்கு பேசின பகுத்தறிவோ இல்லை சமூக நீதியோ இது எல்லாத்தையுமே அன்னைக்கு மிக மிக தூய்மையாக ஒரு புரட்சிகரமான எண்ணத்தோட திமுக திரைப்படங்கள் எடுத்து வச்சது. அந்த சூழல் இன்னைக்கும் அரசியல் களங்களில் இருக்குது. அதே பிரச்சனைகளும் அதே அழுத்தங்களும் திமுகக்கு இருக்குது. அப்போ தன்னுடைய கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒன்றை ஒரு கலை வடிவத்தில் எடுத்து வைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு திமுகக்கு இருக்குது. நீங்கள் அரசியல் களத்தில் நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, இல்லை அவங்க அதை சும்மா கூட பேசுகிறாங்க, சும்மா எடுத்து வைக்கிறாங்க அவங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல. எந்த கருத்தை நீங்கள் வச்சாலும் அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குதுல்ல. எதனால் திமுகவை நம்ம ஆதரிக்கிறோன்ற ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்துக்கு உண்டான கருத்தை நான் எடுத்து வைக்கணுமா இல்லையா? அதோடைய கலை வடிவமாக தான் பராசக்தி எடுத்து வைக்குது. ஸோ நீங்கள் கருத்தியல் ரீதியாக இன்றைக்கி சினிமாவே ரெண்டு விஷயமாகவும் இருக்குது. நம்ம வெறும் நாயர்கள் படம் ஓடுதா, வெறும் மாஸ் படங்கள் ஓடுதா அப்படிங்கிற கேள்வியும், கருத்துள்ள படங்கள் ஓடுதா ஓடலையான்ற கேள்வியுமே சினிமாவில் இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு கருத்தா உணர்ச்சியான்ற ஒரு கொஸ்டினையும் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். அவங்க ரொம்ப நுண்ணிய அரசியலை கூட இதுக்குள்ளே வைக்கலாம். ஏன்னா 27 காலகட்டங்களில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்களை ஒரே காலகட்டத்தில் கொண்டு வந்து நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. இது அவங்களுக்குமே ஒரு டெஸ்டிமோனியலாக கூட இருக்கலாம். அதோட நீங்கள் ஒரு ஜென்னிசெட் வேணால் அதை விரும்பலாம், ஒரு உணர்ச்சியை விரும்பலாம். ஆனால் அதற்கு மேல் வயதில் உள்ளவர்கள் இந்த கடந்து வந்த பாதைகளையும், இந்த நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை கடந்து இன்றைக்கி எந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்கிறோம், அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், இதை ஆதரிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் இல்லையா? அப்போ அவங்களுடைய ஆதரவு வரும்ல. நீங்கள் எப்படி விஜய்க்கு ஒரு இமேஜ் இந்த படத்தில் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு இமேஜ் பராசக்தி மூலமாக ஏற்படும். ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இந்த படத்தின் மூலமாக இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்களுக்கே தெரியும், அதாவது ஒரு வணிக ரீதியாக 2 பெரிய படங்கள் இரண்டுமே பெரிய பட்ஜெட் படங்கள் தான் இருக்க. 1200 தேட்டரில் 2 பெரிய படங்கள் மோதிக்க வேண்டிய அவசியம், இப்போ வசூலுக்காகத்தான் இதை இறக்குறாங்கன்னா அப்படி இறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு வாரம் கழிச்சு பிப்ரவரி அடுத்த 1ஆம் தேதி இறக்குனாலே அதே 1200 தேட்டர் கிடைக்க போகுது பராசக்திக்கு இல்லையா? அந்த வசூல் எடுத்துக்க தான் போகிறாங்க. அப்போ அதை தாண்டி ஒரு தேவை, வெறும் பணம் இல்லாத ஒரு கருத்தியல் தேவையும் ஒரு அரசியல் தேவையும் இருக்குது. அது மீண்டும் சினிமாவும் அரசியலும் வேறு இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது இந்த பொங்கலுக்கு நமக்கு செம்ம ட்ரீட்டு தான். அதாவது என்னென்னா, அரசியலை ரொம்ப முன்னாடி இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டும் கிடச்சிருக்கு. இதை நம்ம மேம்போக்காக பார்த்துட்டு விடுறதை விட இப்படி 2 இருக்குது. இந்த எந்த ஐடியாலஜியை மக்கள் விரும்புகிறாங்க? இப்போ இது 2 படத்தையும் வச்சு வெளியில் நிறைய விவாதங்கள் கிளம்பும் இனிமேல். இப்போ நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் பராசக்திக்கு ஒரு விவாதங்கள் கிளம்பும் கண்டிப்பாக. ஜனநாயகத்துக்கு அவர் எதுவே பேசலைன்னா கூட இவர் இப்படி இந்த நோக்கத்தில் தான், அதாவது விஞ்ஞானியா வியாபாரியான்ற நோக்கத்தில் பேசினாருன்னு போகும் அது இல்லையா? அப்போ இதை வச்சு நம்ம இந்த ஓரளவு இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள்
இன்னொன்று புதுசாக இப்போ இன்னைக்கு இந்த ஜென்செட் வந்து இந்த படத்தை ஜனநாயகனை பார்த்துட்டு எங்கள் இதில் சாங்கு சூப்பரு, தம்மடிக்கிறது சூப்பருன்னு பேச முடியாது. ஏதோ ஒரு அரசியல் கவுண்டர் எடுத்து தானே பேசணும் நீங்கள். அப்போ கலை இன்னும் அரசியல் ஆகுது இல்லை? இது அடுத்தடுத்து இது சினிமாவுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த 2 கட்சிகளை தவிர இன்னும் 2 கட்சிகள் கூட களத்தில் இருக்குது. இப்போ இவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு பக்கம் திமுக, பராசக்தி, அதன் மூலமாக ஒரு பலன் கிடைக்குது. விஜய் நடிகராக இருப்பதனால அவருக்கு அதன் மூலமாக ஒரு நேரடியான ஒரு பலன் இருக்குன்னு சொல்லும்போது, மற்ற பிளேயர்ஸ் வந்து இரலவெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த அரசியல் களமே வந்து இந்த 2 சக்திகளுக்கு இடையே தான் அப்படிங்கிறது மாதிரி போகுமா? அப்படி தான் இருக்குது. இப்போ மற்ற கட்சிகள் தன்னுடைய கலை வடிவமாக என்னத்தை எடுத்து வைக்கிறீங்க? என்ன இருக்குது? என்ன தேமுதிக வேணால் பழையதாக விஜயகாந்த் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் திரும்ப, இல்லையா? ஏதாவது ரிலீஸ் பண்ணலாம். வேறு வந்து அதிமுகவில் வந்து வேறு எம்ஜிஆர் படத்தை திரும்ப ரீரிலீஸா? சுற்று வாடி பண்ணியே ரீரிலீஸ் பண்ணலாமா? இல்லை என்ன பண்ண போகிறாங்க? இல்லை மற்ற எந்த அரசியல் கட்சி இப்போதைக்கு இப்போ நாம் தமிழர் கூட வந்து கலை வடிவத்தில் எதை எடுத்துக்கிட்டாங்கன்றது இன்னும் தெரியலை. ஆக்சுவலாக அந்த கலைஞர்களாக நேரடியான இப்போ அவர் இருக்கார், நாம் தமிழருடைய சீமான் இருக்காப்புல, அவர் வந்து நேரடியான கலை படைப்பாக இந்த இதுக்கு வந்து எதுவும் இல்லை இப்போதைக்கு. அவர் சினிமாவிலேருந்து வந்தவர் தான். ஆனாலும் வந்து இந்த எலெக்ஷனுக்கான அவுட்புட்டாக அதை சொல்லக்கூடிய விஷயங்களாக வந்து அன்னைக்கு திமுகவுடைய ஐடியாலஜியை பூரா வந்து பராசக்தி வெளியிட்ட மாதிரி நாம் தமிழரோட ஐடியாலஜியாக ஒரு படத்தை வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து அதுவும் கருத்தியல் ரீதியான மாற்றங்களை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அத்தகைய ஒரு சூழல் வந்து அன்னைக்கு திமுகவுக்கு சினிமாக்குள்ளே வரக்கூடிய இருந்த சூழல் வந்து இன்றைக்கி நாம் தமிழருக்கு இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டினபிள் தான், இல்லையா? அப்படி தான் இருக்குது சினிமா சூழல்ன்றது. அந்த ஒரு ஐடியாலஜிகளோடு நீங்கள் இயங்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, அது இல்லாமல் இல்லை. அப்போ வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் இந்த சினிமாவில் உயரமான இடத்துல இருந்து ரெண்டுமே வந்து ஆல்ரெடி அதை வைத்து வளர்ந்த ஒரு கட்சியும் அதனாலே வளர்ந்த ஒருத்தரும் இருவருக்கும் இடையிலான அரசியல் போட்டின்னு எடுத்துக்கிட்டால் டிவிகே வெஸ் டிஎம்கே தான். சினிமாவா களமான்றது நமக்கு என்னன்னு தெரியல. அது அரசியல் களமான்றது வேற. அதுக்கு வந்து நீங்கள் அரசியல் கட்சிகளுடைய அமைப்புகள் கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய தேவை. ஒரு அமைப்பு ரீதியாக தாவேகா வந்து அதிமுகவோட பலம் பெற்றிருக்கா, நாம் தமிழரோட பலம் பெற்றிருக்கான்னா அதுக்கு வந்து கொஸ்டினபிள். ஆனால் திரையரங்கம் ஒவ்வொன்றும் ஒரு வாக்குச்சாவடின்னு இல்லை. அப்படி திரையரங்க வாக்குச்சாவடியாக வச்சிங்கன்னா இப்போ பலமானது பராசக்தியும் ஜனநாயகனும் தான். நன்றி சார். நன்றி.